ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியர்களின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் அன்பின் வார்த்தையின் நிகழ்வு மூலமாய் இந்த சமூக ஊடகத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அருமையான இன்றைக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். திருத்துதர் பணியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தைகள். 25வது இறை வார்த்தை, கட்டு கலண்டு போயிற்று. கட்டுகள் கலண்டு போயிற்று. பவுலையும் சீலாவையும் பிடித்து அவர்கள் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். தேவனை குறித்து பிரசங்கித்தபடினாலே, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடினாலே, பிசாசுகளை துரத்தினபடினாலே, வியாதிகளை சுகமாக்கினபடினாலே அவர்களை பிடித்து சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கைகள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, அவர் நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். எனக்கு அருமையான நள்ளிரவில் ஒரே உறங்குற வேலை, சிறைச்சாலையில் அனைத்து கைதிகளும் உறங்கி கொண்டிருக்க வேலைகளை இந்த 2 பேர், குற்றம் செய்யாத 2 பேர் அங்கே சிறைச்சாலைக்குள் இருந்து தெய்வத்தை மகிமைப்படுத்துகிறார். 2 பேராகிலும் 3 பேராகிலும் நாமத்தினால் எங்கே வருமானப்பட்டிருக்கிறோ அங்கே அது நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் தெய்வம் தனது தூதனை அனுப்பினார். வேதம் சொல்கிறது, அவர்கள் கட்டுகள் கலண்டு போயிற்று. ஒரு சிறைச்சாலை கதவுகள் திறந்து போயிற்று. இவர்கள் வெளியேறி கடந்து போனார்கள். எனக்கு அருமையான அது மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலை அந்த காவலன் கூட இவர்கள் தப்பித்து விட்டார்களோ என்று நினைக்கும்போது, அவன் தற்கொலை செய்யும்படியாய் கடந்தபோது அவனை காப்பாற்றி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவனையும் அவன் குடும்பத்தையும், தன்னை காயப்படுத்தின அந்த சிறைக்காவலின் குடும்பத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்தினார்கள். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தருக்குள்ளாய் நடத்தினார்கள். நாம் பாடுகள் வந்துவிட்டால், நம்முடைய வேதனை வந்துவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வந்துவிட்டால் ஜெபத்தை நிறுத்தி விடுகிறோம். ஆகவே தான் பிசாசு ஜெயம் எடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையும் நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட வியாதிகள், எப்படிப்பட்ட வேதனைகள், எப்படிப்பட்ட கட்டுகள், என்ன பில்லிசூனிய கட்டுகள், ஏவல் கட்டுகள் இருந்தாலும் நீங்களும் நானும் துதிக்கும் போதே பரலோகத்திலிருந்து தூதனை தேவன் அனுப்புவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையான தாயே, தகப்பன, பிரியமான தம்பி, தங்கி, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ராச்சாமத்தில் கர்த்தரை நோக்கி கதறி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணிகள், கட்டுகள் தெரிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான மகள் தன்னுடைய குடும்பம் பிரிந்த நிலையிலே பல ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்தார்கள். தன்னுடைய கணவர், தன்னுடைய சொந்த தாய்மாமனின் மகன், அவன் ஜெர்மனி தேசத்தில் இருக்கிறார். ஒரு குழந்தை பிறந்து 3.5 வருஷம் ஆச்சு. பிறந்த மறுநாள் போனவர் திருப்பி வரவே இல்லை, எந்த கான்டாக்டும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த, எப்படி அந்த சூழ்நிலையில் வந்தார்கள் ஜெபிப்பதற்கு. நடந்தது என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் சமூகத்தில் கதறி நல்ல ஜெபியுங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். சில நாட்கள் கடந்து போனது. ஒரு நாள் திடுதிப்பென்று வந்தார்கள். அவர்கள் விதமாக சொன்னார்கள், எனக்கு என்னுடைய தம்பியின் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சு. அன்றைக்கு அலைபேசி இல்லை, ஃபோன் வந்துச்சு. அங்கே தான் வந்தாங்கன்னா அந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்து, என் தம்பியோடு சேர்ந்து சுற்றுவாங்க. அந்த நம்பர் இருந்தபடி அவங்க பேசி எனக்கு பேங்கில் பணம் அனுப்பியிருக்கிறாங்க, எனக்கு பாஸ்போர்ட் எடுத்து அங்கே வர்றதுக்கு சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னார்கள். எனக்கு அருமையானவே, இன்றைக்கு ஜெர்மன் தேசத்துக்கு கடந்து போய் அங்கேயே பூர்வீக குடியாக இருந்து இன்றைக்கு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து மிகவும் செழித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர் தாயார், நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஏதோ பிரச்சனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, கட்டுகளோடு கூட கடந்து வருகிறீர்களா? கர்த்தருக்கு முன்னதாக இன்று கதறி பாருங்கள், துதித்து பாருங்கள். பரலோகத்திலிருந்து வல்லமை கடந்து வரும். இயேசு உயிரோடு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு சுவாமி, கட்டுகளினால் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கூட ஒவ்வொரு பிள்ளை மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். அடைக்கப்பட்ட கர்ப்பவாசல்கள் திறக்கப்படட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதி. இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.